இந்த தடவை இதுக்கு வெளியில் இருந்தனால வீட்டில் செய்கிற பிரியாணி ரொம்பவே மிஸ் பண்ணோம். சரி ஒன்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அண்ட் வந்ததும் பார்த்தீங்கன்னா கோல்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்கே போயிடுச்சு. என்னதான் வெளியில் பிரியாணியெல்லாம் சாப்பிட்ருந்தாலும் பட் நம்ம டேஸ்ட்டில் நம்ம செய்கிற மாதிரி வராது இல்லையா? சரி அதனால சரி இந்த வீக் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் டிசைட் பண்ணேன். ஸோ நியர்பை சிக்கன் ஷாப் மட்டும் தான் இருக்கும். அதனால் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 65க்கு மசாலா போட்டு வச்சாச்சு. அண்ட் சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா எக்கும் பாயில் பண்ண வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இருக்கும். அதனால் என்ன நான்வெஜ் செஞ்சாலுமே கொஞ்சம் ஈஸியாகவே வேலை முடிஞ்சிற மாதிரி இருக்கும். எனக்கு என்னமோ இன்னுமே பேக் டு ஃபார்ம் ஆன மாதிரி எனக்கு தெரியல. அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பேக் டு ஃபார்ம் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். சிக்கன் பிரியாணிக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் ரைஸ் போட்டிருந்தேன். குக்கர்லேயே ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரைஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. அண்ட் ஹாட் பேக்கில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வந்து 65க்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.